பிரைஸ் தி லார்ட். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால நம்மை சபையோராய் ஒன்று கூடி சேர்த்து இந்த இடத்துல ஆராதிக்க தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி பலி செலுத்துகிறேன். இயேசுவின் ரத்தம் ஜெம். பிரைஸ் காட். ஆவியானவருடைய மகிமை வெளிப்படட்டும். ஒரு விசை அப்படியே கண்களை மூடி இயேசுவின் ரத்தம் ஜெம். பிரைஸ் காட். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நீர் நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. நீர் அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நீர் நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மைய எனக்காக யாவும் செய்து முடித்தீர். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மைய எனக்காக யாவும் செய்து முடித்தீர். உங்க குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக நீரக்கும் நீர் இருக்க பயமே இல்லை. ஆமென். சோதரங்கத்தாவே, சோதரம் ஆண்டவரே, ஆவியானவரே, அப்பா சோதரங்கத்தாவே, ஓமா சந்தர பௌதடவரி ஆக்கரபோ ஷெக்கின மகிமை இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். அப்பா ஒருவேளை அப்பா சோதரம் ஆண்டவரே ரீமா துடோரோ ஷெக்கின மகிமை இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். என் காரியம் வாய்க்காம இருக்கலாம் என்று சொல்லி, ஐயா ரீமா கரபோ, இந்த காரியங்கள் ஏன் இப்படியாக நடக்கிறது என்று சொல்லி இந்த இடத்துல அப்பா சோதரம் ஆண்டவரே, அப்பா ஒரு சில தெய்வ ஜனங்களை அப்பா சிந்தித்து கொண்டு இருக்கிறதை காண்பிக்கிறீராஜா. அன்பு தெய்வ ஜனமே, ரீமா துடார ஷெக்கின மகிமை இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆவியானவர் உன்னை பார்த்து மறுபடியும் வாக்கு கொடுக்கிறார். டேக்கரோ சந்தரதோ ஷெக்கின மகிமை இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். அனுமதித்த பாதை எல்லாம் நன்மைக்காக, ரிகாரா ஷெக்கின மகிமை இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். இதோ 2-3 வருடங்களுக்கு முன்பாக ஓரிபா ஷெக்கின மகிமை இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். இதே சபையில நீ எத்தனையோ நாட்கள் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு நின்ற நாட்கள் உண்டு. இதோ என் தேவனாகிய கர்த்தர் மறுபடியும் உன்னை பார்த்து சொல்லுகிறார். லே ஆத்தாடார சந்தர பௌதடபரி யாக்கரபோ ஷெக்கின மகிமை இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. லே ஆராக்கரோ ஷெக்கின மகிமை இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். அதன் காலத்துல இதோ நேர்த்தியும் செம்மையுமாக நான் அந்த காரியங்களை முடித்து தருவேன் என்று வாக்கு கொடுக்கிற கர்த்தர். நீ எதற்காக பிரயாசப்படுகிறாயோ, நீ எதற்காக வேண்டுகிறாயோ, அது எல்லா காரியத்தையும் நான் நேர்த்தியும் செம்மையுமாக நான் உனக்கு முடித்து தருவேன் என்று வாக்கு கொடுக்கிற கர்த்தர். ஆமென். ராஜா சோதரங்கத்தாவே, ஒரு விசை மாத்திரம் அப்பா சோதரம் ஆண்டவரே, அப்பா அப்பா உம்முடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்படட்டும் ராஜா. அடியானை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. மாம்சமானங்கள், மாம்சமான எண்ணங்கள், மாம்சமான கிரியைகள் எல்லாவற்றையும் அழித்து ஆவியானவர் தாமே நீர் வெளிப்பட போறதற்காக உமக்கு நன்றி பலி செலுத்துகிற ராஜா சோதரம் ஆண்டவரே. அப்படியே உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். நான் மெசேஜ் கொடுக்கணும்னு சொன்னேன்னா ஏசு ரத்தம் ப்ரைஸ் கார்டு. நான் ஏசப்பாட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன். ஏசப்பா எனக்கு என்ன மெசேஜ் கொடுக்குது என்று தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஏசு ரத்தம் ப்ரைஸ் கார்டு. கர்த்தர் நல்லவர். நான் அந்த குவைத்து தேசத்துக்கு வந்து 6 வருடங்கள் ஆகுது. ஏசு ரத்தம் ப்ரைஸ் கார்டு. நான் சிறு வயதிலே நான் வந்து ஹிந்து குடும்பத்திலேருந்து தான் வந்தது. என்னோட அப்பா வந்து இப்போ ஒரு பெரிய மந்திரவாத தொழில் தான் செய்துட்டு வந்தாங்க அவங்க வாலிப நாட்களில். அப்புறம் அப்பா மேரேஜ் ஆன பிறகு ஏசு ரத்தம் ப்ரைஸ் கார்டு. அப்பா வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இதில் டெலிஃபோன் ஆஃபீஸில் இதில் ஒர்க் பண்ணாங்க. ஒர்க் பண்ணும்போது ஆனாலும் அவங்க அதை விடாதபடிக்கு மந்திரவாத தொழில் தான் திரும்பவும் செய்துட்டு வந்தாங்க. ஒர்க் பண்ணிவிட்டு அதை தான் செய்து வந்தாங்க. அம்மா எவ்வளவோ ஏசு ரத்தம் ப்ரைஸ் கார்டு எவ்வளவோ சொல்லி பார்த்து அவங்க கேட்கல. ஆனாலும் ஏசு ரத்தம் அம்மா எப்போவுமே எங்கள் வீட்டில் அம்மா வந்து ஆவிக்குரிய ஜீவியத்தில் இல்லாதனாலும் ஏசப்பாவை அறிந்தவங்க தான். ஆனாலும் அந்த அடிச்சுவடுகள் நடக்க விடாதபடிக்கு இருந்தாங்க. ஏசு ரத்தம் ப்ரைஸ் கார்டு எப்போவுமே துதிப்பாங்க. ஏசு ரத்தம் ப்ரைஸ் பிரைஸ் காட். எங்கள் வீட்டுக்குள்ளே எப்போவுமே துதியின் சத்தம் ஏறெடுக்கப்படும். நான் பைபிள்லாம் வாசித்தது கிடையாது.
ஏசப்பானா எனக்கு யாருன்னே தெரியாது சொல்லப்போனால். இயேசுவின் ரத்தம் ஜெபம் பிரைஸ் காட். என்னோட அப்பா வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இருக்கும், நம்ம ஊர் இதில் கேரளா இதில் வந்து சபரிமலைக்கு மாலையெல்லாம் போட்டுட்டு போவாங்க. இயேசுவின் ரத்தம் ஜெபம் பிரைஸ் காட். அப்போ அந்த இதில் வந்து நல்ல ஒரு இதில் இருந்தாங்க. அப்போ நல்ல அந்த இதில் குருசாமி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. இயேசுவின் ரத்தம் ஜெபம் பிரைஸ் காட். அப்போ வந்து அப்படி என்னையும் என் தங்கச்சி என்னோட சிஸ்டர் எல்லாம் வந்து அப்படி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நாங்கள் விரதம் இருந்து எங்கள் வீட்டில் பெரிய பூஜையெல்லாம் நடத்தி இயேசுவின் ரத்தம் ஜெபம் பிரைஸ் காட். அப்படி எனக்கு 2 தம்பிங்க உண்டு. ஆனால் அந்த தம்பிங்களை கூட்டிகிட்டு போல என்னோட சிஸ்டரையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஆனால் கர்த்தர் பெரியவர். இன்னைக்கு என்னையும் என் சிஸ்டரையும் தான் கர்த்தர் முன்குறிச்சி இன்னைக்கு அநேகருக்கு அவரோட வார்த்தைகளை சொல்லும்படியாக கண்களிருந்தும் காணாத, மூக்கிருந்தும் நுகராத, வாயிருந்தும் பேசாத, ஊமையும் செவிடுமான ஆவிகள் இயேசுவின் ரத்தம் ஜெபம் பிரைஸ் காட். இதெல்லாம் கள்ளமண் ஆவிகள். கர்த்தர் தான் ஜீவனுள்ள தேவன் என்று அறிக்கை பண்ணும்படியாக கர்த்தர் எங்களை முன்குறித்து வைத்தபடினால் இன்னைக்கு அநேகருக்கு என்னோட சிஸ்டரும் ஊழியம் தான் செய்கிறாங்க. இன்னைக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்திருந்தாரு. ஆனால் அந்த நாளில் வந்து வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறிட்டு வருது. அதற்காக நான் கர்த்தரை சோஸ்தரிக்கிறேன். கர்த்தர் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெபம் பிரைஸ் காட். இன்னும் சொல்லப்போனால் நான் அந்த தேசத்தில் இருக்கும்போது, அந்த தேசத்தில் நான் வருவதற்கு முன்பாகவே சில வாக்குத்தத்தங்களோடு நான் அந்த தேசத்துக்கு நான் வந்தது. இயேசுவின் ரத்தம் ஜெபம் பிரைஸ் காட். ஊழியத்தின் அழைப்பு, எனக்கு ஊழியம்னாலே என்னதுன்னு தெரியாது. ஆனால் ஊழியத்தின் அழைப்பு நிமித்தமாக தான் ஊழியக்காரங்க சொல்லி தான் அங்கே வந்தது. இயேசுவின் ரத்தம் ஜெபம் பிரைஸ் காட். நான் வேலைக்காகவும் சமாதானத்துக்காகவும் தான் அங்கே வந்தது. இந்த தேசத்துக்கு எங்கேயாவது போய் சமாதானத்தை தேடி நம்ம இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான், ஒரு சமாதானத்திற்காக தான் அங்கே வந்து நான் வந்தது. இயேசுவின் ரத்தம் ஜெபம் பிரைஸ் காட். ஆனால் அங்கே ஊழியம் செய்வேன்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கு ஏன்னா தெரியாது, வசனம் இந்த பைபிள் உள்ள எல்லாமே தெரியாது. ஆனால் அந்த ஜேடிசி சபைக்கு வந்து தான் அந்த மைக்கே பிடிச்சிருக்கேன். ஏன்னா அந்த மைக்கு வந்து நான் பார்த்தாலே அலர்ஜி எனக்கு. ஸ்கூலில் படிக்கும்போது கூட இயேசுவின் ரத்தம் ஜெபம் பிரைஸ் காட். நான் அசம்பிளிலாம் வச்சுருப்பாங்க, ஏதாவது எனக்கு தருவாங்க, நியூஸ் வாசிக்கிறதுக்காக ஏதாவது தருவாங்க. அன்றைக்கி நான் ஸ்கூல் போகவே மாட்டேன். இயேசுவின் ரத்தம் ஜெபம் பிரைஸ் காட். ஆனால் அந்த ஜேடிசி சபையை தந்ததற்காக நான் கர்த்தரை சோஸ்தரிக்கிறேன். இயேசுவின் ரத்தம் ஜெபம் பிரைஸ் காட். அதே போல் இந்த 6 வருடம் எத்தனையோ சிறையிருப்புகள், நான் இந்திய தேசத்திற்கு போகும்படியாக எத்தனையோ பாடுகளை நான் அனுபவிச்சிருக்கேன். ஜெமின் அண்ணாவை நான் வந்து கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். அந்த அண்ணாவை தந்ததற்கு, ஆவிக்குரிய ஒரு சகோதரனாக தந்ததற்காக நான் கர்த்தரிடத்தில் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் ரத்தம் ஜெபம் பிரைஸ் காட். அந்த அன்பு சகோதரனை தந்ததற்காக நான் கர்த்தரை சோஸ்தரிக்கிறேன். நான் அந்த தேசத்தில் இருக்கிறதுக்கு அவங்களும் ஒரு காரணம். இயேசுவின் ரத்தம் ஜெபம் பிரைஸ் காட். என்னை எத்தனையோ பாடுகள், எத்தனையோ பிரச்சனைகள் வந்த போதிலும் இயேசுவின் ரத்தம் ஜெபம் பிரைஸ் காட். மனுஷங்க மூலம் நான் வந்து இயேசுவின் ரத்தம் ஜெபம் பிரைஸ் காட் சில காரியங்களை மனுஷங்க தான் இதை செய்தாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நினைச்சது உண்டு. ஆனால் இயேசுவின் ரத்தம் ஜெபம் பிரைஸ் காட் கர்த்தர் சொல்லியிருக்காரு, மாம்சத்தோடு இரத்தத்தோடும் நம்மளுக்கு போராட்டம் இல்லை. இயேசுவின் ரத்தம் ஜெபம் பொல்லாத வானசேன மண்டலத்தின் ஆவிகளோடு தான் நம்மளுக்கு போராட்டம் சொல்லிட்டு இயேசுவின் ரத்தம் ஜெபம் பிரைஸ் காட். அதே போல் எத்தனையோ போராட்டங்கள், அது எல்லாவற்றையும் நான் மனுஷன் மேலே வச்சிருந்த கசப்பு, வெறுப்பு எல்லாத்தையும் கர்த்தர் படிப்படியாக என்னை பக்குவப்படுத்தி இந்த நாளிலையும் கூட என்னை கொண்டு வந்திருக்கார். அதற்காக நான் கர்த்தரை சோஸ்தரிக்கிறேன். அவைக்குரிய நல்ல ஒரு ஜெபினாவை தந்ததுக்காக நான் கர்த்தரை சோஸ்தரிக்கிறேன். மறுபடியும் இயேசுவின் ரத்தம் ஜெபம் பிரைஸ் காட். ஊழியங்கிறது இயேசுவின் ரத்தம் ஜெபம் பிரைஸ் காட். நம்ம என்ன சொல்கிறது, இயேசுவின் ரத்தம் ஜெபம் பிரைஸ் காட். ஊழியத்தின் அழைப்பு இருக்கிறவங்க தான் ஊழியம் செய்யணும்னு இல்லை. இயேசுவின் ரத்தம் ஜெபம் பிரைஸ் காட். இந்த இடத்துல இருக்கிறவங்க யாருனாலும் ஊழியம் செய்யலாம். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு அதிகாரம் கர்த்தர் கொடுத்திருப்பாரு, ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு கிருபைகள் கொடுத்திருப்பாரு. இயேசுவின் ரத்தம் ஜெபம் பிரைஸ் காட். இந்த ஒரு இடத்துல சேர தூக்கி போட்டாலும் அதுவும் இயேசுவின் ஒரு ஊழியம் தான். இயேசுவின் ஒருத்தங்களுக்கு நம்ம வரக்கூடியவங்களுக்கு ஒரு தண்ணி கூடி கொடுத்தாலும் கூட அதுவும் ஒரு ஊழியம் தான். சபையில் நம்ம என்னென்ன காரியங்கள் செய்கிறோமோ அது எல்லாமே ஊழியம் தான். இயேசுவின் ரத்தம் ஜெபம் பிரைஸ் காட். நிச்சயமாக இயேசுவின் ரத்தம் ஜெபம். நான் இந்த பெரிய ஊழியம் தான் செய்வேன், இந்த பெரிய ஊழியம் தான் செய்வேன், எனக்கு இந்த பெரிய வல்லமை இல்லையே, இந்த பெரிய காரியங்கள் இல்லையேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து மனசஞ்சல ஒருபோது படக்கூடாது. இயேசுவின் ரத்தம் ஜெபம் பிரைஸ் காட். நான் கர்த்தருடைய ஆலயத்தில் நான் தூக்கதா இருந்தாலும் அதுவும் எனக்கு இயேசுவின் ரத்தம் ஜெபம் பிரைஸ் காட், அதுவும் ஊழியம் தான் சொல்லி இயேசுவின் ரத்தம் ஜெபம் பிரைஸ். மனப்பூர்வமாக கர்த்தருக்கு, நம்ம மனுஷருக்கு செய்யாமல் இயேசுவின் மனப்பூர்வமாக கர்த்தருக்கு என்று நம்ம செய்தோம்னா இயேசுவின் ரத்தம் ஜெபம் பிரைஸ் காட். பிதாவானவர் மகிமைப்படுவார், கர்த்தருடைய ஆவியானவர் மகிமைப்படுவார். இயேசுவின் ரத்தம் ஜெபம் பிரைஸ் காட். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வல்லமையை பற்றி இயேசுவின் ரத்தம் நம்ம வந்து வசனத்தை அறிஞ்சிருப்போம். இயேசுவின் ரத்தம் ஜெபம் பிரைஸ் காட். சில பைபிளில் எல்லா வசனமும் நம்மளுக்கு தெரியும். ஆனால் சில பேர் வந்து கர்த்தருடைய வல்லமனா என்னதுன்னு சொல்லி தெரியாதபடிக்கு இயேசுவின் ரத்தம் அநேகர் இருக்காங்க. இயேசுவின் ரத்தம் ஜெபம் பிரைஸ் காட். கர்த்தருடைய வல்லமை பற்றி ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம். இயேசுவின் ரத்தம் ஜெபம் பிரைஸ் காட். வெளிப்படுத்தின விசேஷம் 1:18. யாராவது ஒரு வாசிங்க. ஆமென், ஆமென்.
மரித்தேன், ஆனாலும் நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகளை உடைய தேவனாய் இருக்கிறேன். இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். மரணத்திற்கும் பாதாளத்திற்குரிய திறவுகளை உடைய தேவன் தான் நம்முடைய தேவன். இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். சில காரியங்கள் இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட் நம்ம சிந்தையில் நினைக்கலாம், ஐயோ நம்ம எப்போ மரித்து விடுவோமோ. இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். ஐயோ நம்ம வந்து சில பயம் இருக்கலாம், மரண பயம். இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். ஆவியானவர் மறுபடியும் எதை தான் சொல்றாரு, மரண பயம். சிலவங்களுக்கு மரண பயம், எதை பார்த்தாலும் மரண பயம், படுத்து தூங்கும் போது மரண பயம். சில சரீரத்தில் ஏதாவது ஒரு நம்மளுக்கு ஒரு கேஸ் ப்ராப்ளமா, இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போதும், இல்லைன்னா வந்து எதையை பார்த்தாலும் ஐயோ ஒரு மரண பயம், மரித்து விடுவோமோ என்று சொல்லி. இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். நம்ம மரணத்தை குறித்து பயப்படக்கூடாது. மரணத்துக்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகளை உடைய தேவன் ஒரே ஒரு தேவன், நம்முடைய ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். நம்ம வந்து இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். சிலவங்க வந்து நல்ல சரீரத்தில் வியாதியோடு இருப்பாங்க, என்ன வியாதினே தெரியாது. நம்ம டாக்டர்கிட்ட மருத்துவமனைக்கு நம்ம போவோம், எத்தனையோ முறை வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்துருப்போம், எத்தனையோ முறை வந்து இயேசுவின் ரத்தம் அந்த மருந்துகளால் அந்த மருந்து சாப்பிடலாமா, அந்த மருந்து சாப்பிடலாமா, அந்த மருந்து சாப்பிடலாமா சொல்லி பலதரப்பட்ட மருந்துகளை வாங்கி நம்ம சாப்பிடுவோம். இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். ஆனால் இயேசுவின் என்ன சொல்கிற, இயேசுவின் ரத்தம் சரி நம்ம இயேசுவை அறிஞ்சிருப்போம். ஆனால் இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட், கர்த்தருடைய வார்த்தையை வந்து நம்ம என்ன செய்கிறோம், இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட், அதை ஃபஸ்ட்டு நம்ம பிடித்துக்கொள்ள மறந்து போய்விடுவோம். எங்கேயாவது ஓடி மரண பயம், இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட், வியாதியின் பயம், இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். கர்த்தராகிய தேவன் இந்த நாளிலும் ஒன்னே சொல்றாரு, இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். நீ எதை குறிச்சும் கலங்காத, இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். நீ எதை குறிச்சும் கவலைப்படாத, இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகளை உடைய தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ரீமா ஷெக்கின மகிமை இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். நீ எதை குறிச்சும் கலங்காத, இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். இந்த தேவனாகிய கர்த்தர் மறுபடியும் திருவுளம் பற்றுகிறார். நம்ம ஒரு இதங்க பார்ப்போம். இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். யோவான் எழுதின சுவிசேஷம் 11:1. 11:1. அவங்க மரியாளும் அவள் சகோதரியாக ஆமேன். இங்கே ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். மரியாளும் அவள் சகோதரியாக மார்த்தாலும் இருந்த பெத்தேனியா கிராமத்தில் உள்ள அவங்க லாசரு இன்னொரு, இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். லாசரு இயேசுவின் ரத்தம் அவங்க வியாதிப்பட்டு இருக்கிறாரு, அந்த அவர் வந்து வியாதிப்பட்டு இருக்கிறாரு. இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். இந்த வியாதி இப்போ நம்ம வந்து வியாதிப்பட்டு இருக்கிற சில வியாதி வந்து மாறவே மாறாது. சில சரீரத்தில் வந்து எவ்வளவுதான் அந்த வியாதி வந்து பல நாள் பட்ட வியாதியாக இருக்கலாம், பல வருடங்கள் வந்து அந்த இது வந்து ஜெனட்டிக்கான வியாதின்னு கூட சொல்லலாம். இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். அப்படி நம்ம மாம்சமாட்டு நம்ம நினச்சிக்கலாம் இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். ஆனால் இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். இந்த வியாதி எதனால வந்து, இந்த லாசருக்கு எதனால வந்துன்னு சொல்லிக்கிட்டு அவன் மரணத்துக்கு ஏதுவான வியாதி எதனால இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போனோம்னா, அதே 11ஆம் அதிகாரத்தை 4வது வசனத்தை வாசிங்க. ஆமென். பிரைஸ் காட். சில வியாதிகளை வந்து நம்ம வந்து இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். அது நம்ம வந்து வேறு எந்தாவது ஒரு காரியத்துக்கு வந்து நம்ம போயிட்டே இருப்போம். அந்த வியாதி வந்திருக்கே ஏதாவது ஒரு, ஆனால் நம்ம சபைக்குள்ளே கூட்டம் வர்றது, நம்ம எங்கேயாவது ஒரு சபையில் கூட்டம் நடக்கும், நம்ம சபையில் வந்து இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். எங்கேயாவது ஒரு கூட்டங்கள் நடக்கும்போது ஒரு ஊழியக்காரங்க ஜெபிப்பாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே வியாதிப்பட்டு இருப்பாங்க. நம்ம அவங்கள என்ன செய்ய மாட்டோம், இல்லை நீ இந்த மருத்துவமனைக்கு போ, அந்த மருத்துவமனைக்கு போ நம்ம அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்கள வந்து விளம்பரம் பண்ணுமே தவிர, நம்ம ஒரு சபைக்கு கூட்டிகிட்டு போகிறது, ஒரு ஊழியக்காரங்க கிட்ட கூட்டிட்டு போறது, இல்ல நம்மளே அவங்களுக்காக ஜெபிக்கிறது, அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம வந்து செய்யாம இருப்போம். இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். அதனால கர்த்தர் வந்து நம்ம கிட்ட திரும்பவும் ஒண்ணு சொல்றது, இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். உன் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், உன் அண்டை வீட்டுக்காரங்களா இருக்கலாம், உன் உற்றார் உறவினா இருக்கலாம், நீ போய் நின்று இல்லை அந்த ஸ்கேன் எடுத்து பாருங்க, இந்த ஸ்கேன் எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லாத. இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். கர்த்தரால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. இயேசுவின் ரத்தம் கர்த்தரால் எல்லாம் கூடும். இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். அவர் மரணத்தை ஜெயித்த தேவன், வியாதி என்னும் கிரியைகள் எல்லாம் அழிக்கக்கூடிய தேவன். இயேசுவின் ரத்தம் நீ இயேசு என்னும் நாமத்தை நீ சொல்லும் போதே இயேசுவின் ரத்தம் அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தால் 10 வருடங்களாக இருக்கலாம் அந்த வியாதி, ஆனா இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தை நீ அறிக்கை பண்ணும் போதே இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட், அந்த வியாதி உன்னை விட்டு விலகும்னு கர்த்தர் சொல்றாரு. இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அது மரணத்துக்கு எதுவாயிராமல் தேவனுடைய மகிமை. இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். இங்க மார்த்தாலும் மரியாளும் என்ன செய்திருப்பாங்க, அவங்க நினைச்சிருப்பாங்க, ஐயோ என் சகோதரன் வந்து
ஐயோ மறிச்சு போயிட்டாரே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட், இது மரணத்துக்குள்ள இதாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இயேசு இங்கே இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாட்டு என்ன செய்திருக்க மாட்டாங்க, என் சகோதரன் மறித்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, என் சகோதரன் வந்து மறித்திருக்க மாட்டார், ஐயோ நான் மறித்திருக்க மாட்டார் சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அந்த மரியாள் வந்து சொல்கிறேன், நீ இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் என்ன செய்திருக்க மாட்டா, மறித்திருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். ஆனால் கர்த்தர் வந்து அவருக்கு எல்லாம் தெரியும். இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். 4 நாள் ஆயிற்று, நாரும் அந்த பெணம் இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். அப்போ இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். நம்ம சரீரத்தில் ஏதாவது ஒரு காரியங்கள் இருக்கலாம். இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். நமக்கு சரீரத்தில் ஏதாவது ஒரு புண்கள் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு காரியம் இருக்கலாம். இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். அது வந்து நம்ம நிறைய நாள் இது பண்ணும்போது, ஏதாவது ப்ரேயர் பண்ணும்போது அது வந்து என்ன செய்யும், மறைஞ்சு போயிடும். அப்போ அதை வந்து இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட் 4 பேருக்கு அதை சாட்சி அறிவிக்கும் போது அது தேவ மகிமை. இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். அது தேவ மகிமையினால வெளிப்பட்டிருக்கு. நம்ம சொல்லதுக்கே நம்ம வெட்கப்படுவோம். இயேசுவின் ரத்தம் சில சாட்சி சொல்லதுக்கே வெட்கப்படுவாங்க. இயேசுவின் ரத்தம் பிரைஸ். கர்த்தர் குணமாக்கி இருப்பாரு, கர்த்தர் விடுதலை கொடுத்திருப்பாரு, இதை போய் நம்ம சாட்சியா சொல்லதா, ஒரு ஊரல் தானே இருந்தது. இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். இதெல்லாம் போய் சாட்சியா சொல்லணுமான்னு சொல்லிட்டு வெட்கப்பட்டு நிற்பாங்க. இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். மத்தேயு 10:32-33. ஆமென், பிரைஸ் காட். இன்னைக்கு இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். இப்போ வந்து நம்ம சாட்சி சொல்லதுக்கே அதான் சொல்கிறாரு இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். வேற எதுனாலும் நம்ம சொல்லிடுவோம், இந்த மனுஷன் எனக்கு இந்த உதவி செய்தான், அந்த மனுஷன் எனக்கு சாப்பாடு தந்தான், இந்த மனுஷன் எனக்கு பணம் தந்தான், இந்த மனுஷன் எனக்கு, அந்த மனுஷனை உண்டாக்கினதே யாரு, இயேசு கிறிஸ்து. இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். நீ வந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நீ மகிமைப்படுத்தும் போது இயேசுவின் மனுஷ கண்களை உனக்கு தயவு கிடைக்கும். மனுஷன் காலையில புள்ளை போல முளைத்து மாலையில் உலர்ந்து அறுப்புண்டு போகிற மனிதனுடைய ஜீவியம். நீ இன்னைக்கு ராத்திரி உறங்கினா இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். காலையில நீ எழுந்திருப்பது இயேசுவின் ரத்தம் பிரைஸ். உன் கையில கிடையவே கிடையாது. நாசியில் சுவாசம் உள்ள இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். நாசியில் சுவாசத்தை ஊற்றின அந்த தேவனுக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு. இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். நீ இன்னைக்கு மறைச்சு சில காரியங்களை வச்சிருக்கலாம். இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். நீ மறைச்சு தேவனுடைய காரியத்தை எல்லாத்தையும் நீ மறைச்சு வச்சிருக்கலாம். இதை போய் சாட்சி சொல்லதா, இதை போய் இந்த ஜனங்கள்ட்ட நம்ம அறிக்கை பண்ணதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கர்த்தராகிய தேவன் சொல்றாரு, சபைகள்ல வந்தோம்னா சாட்சி சொல்லணும். சாட்சி தான் முக்கியம். இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். உன் சாட்சி நிமித்தமா தான் என்ன செய்வோம், தேவனுடைய மகிமை வந்து பிரஸ்தாபப்படுத்தப்படும். இயேசுவின் ரத்தம் நீ அடக்கி வைக்க கர்த்தர் துக்கப்பட்டு இருப்பாரு. இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். இந்த இடத்துல யாராக இருந்தாலும் சரி, நம்ம இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். ஐயோ இந்த காரியம் தானே கிடைச்சிரு, இந்த காரியம் தானே, இந்த காரியத்தை அப்படி நினைக்காதீங்க. இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். சாட்சியுள்ள பிள்ளைகளாக நில்லுங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. என்னை அறிக்கை பண்ணுங்க. இயேசுவின் என்னோட வார்த்தை குறித்து நீங்க வெட்கப்படாதபடிக்கு இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். நானும் அநேக நாட்கள்ல இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட் கர்த்தரோட வார்த்தை யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் வந்து ரொம்ப பயந்து இருந்த நாட்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் எத்தனையோ அற்புதங்களை அதிசயங்களை செய்திருக்காரு. இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். நான் 2010 இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட் என்னோட ஹஸ்பண்டோட சில சண்டையினால இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட் நான் ஆசிட் எடுத்து குடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போ நான் கர்த்தர் அறியாத நேரத்தில் தான் என்னோட செகண்ட் பேபி வந்து பாப்பா வந்து பிறந்திருந்தது. 1 மாதம் தான் ஆச்சுது. ஆனால் அந்த பேபிக்கு நான் கொடுத்துட்டு நானும் மறிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் பேபிக்கு ஃபஸ்ட்டு கொடுக்க போனது. ஆனால் நான் குடிச்சிட்டேன். இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். அந்த ஆசிட் குடி அதுக்கப்புறம் என்னோட பிரதர்ஸ் தான் வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டுட்டு போனாங்க. இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். நைட்டு 1 மணிக்கெல்லாம் இருக்கும். இயேசுவின் அங்கே போயிட்டு நாங்கள் எல்லாமே அவங்களோட ப்ரொசீஜர் எல்லாமே அது முடிஞ்சதும் இயேசுவின் ரத்தம் அடுத்த நாள் ஐசியூவில் ஒரு 2-3 வீக்ஸ் நான் இருந்தேன். இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். ஆனால் அவங்க வந்து இல்லை பிழைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் வச்சுருந்தாங்க. நான் திருப்பியும் சரி வார்டுக்கு நம்ம சிட் பண்ணுவோம், பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வார்டுக்கு சிட் பண்ணி எனக்கு கொஞ்சம் இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு ஒரு மில்க் மட்டும் கொஞ்சம் கொடுக்க சொன்னாங்க. மில்க் கொடுத்தோடனே எனக்கு வந்து பால்பிட்டேஷன் மாதிரி திரும்ப வந்துட்டே இருந்தது. இயேசுவின் ரத்தம் மறிக்க போகிற நிலைமையில் ஒரு இது வந்துட்டு இருந்தது. இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு. அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஞாபகமும் இல்லை. டாக்டர்கள் வந்து அம்மாலாம் சொல்லி டாக்டர் வந்து திரும்பவும் பரிசோதித்து பார்க்கும்போது இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு மறிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. இயேசுவின் ரத்தம் அவ்வளோதான், ஐயோ சின்ன பொண்ணாக இருக்குதே, மறிச்சு அது சின்ன பிள்ளைங்க இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதையோ பார்த்தாச்சு, நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு. ஆனாலும் கர்த்தராகிய தேவன் என்னை முன்குறிச்சு வச்சனால இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு. என்னோட சகோதரி அப்போ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தா. இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு. எல்லா டாக்டர்ஸ் எல்லாம் ரூமில் நிற்கிறாங்க. ஆனால் இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு அவள் வந்து வெளியில் நின்று முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் வந்து அவங்க எங்கள் அம்மா சொல்லி தான் எனக்கு தெரியும். அவள் வெளியில் நின்று ப்ரேயர் பண்ணும்போது அவள் ப்ரேயர் பண்ணியிருக்கா. எல்லா கூட்டத்துக்குள்ளேயும் நின்று ப்ரேயர் பண்ணியிருக்கா. அந்த கிட்ட
நின்னோ என் தலையை தொட்டோ காலில் தொட்டோ எதுவுமே இல்லை, அந்த சைடு நின்று ப்ரேயர் பண்ணியிருக்கான். அந்த சத்தம், அந்த அந்நிய பாஷையோட சத்தமும் என் பிள்ளையோட அழுகுரல் சத்தமும் எனக்கு கேட்டது. ஒரே ஒரு செகண்ட் தான் கேட்டது. அதுக்கப்புறம் ஒரு நார்மல் ஹியூமன் இதுக்கு எப்படி நம்மளுக்கு வந்து பிபி பல்ஸ் எல்லாம் இருக்குமோ அதே போல் கர்த்தர் வந்து எனக்கு மறுபடியுமாக ஜீவன் சுகம் பலன் தந்து இந்நாள் வரை எனக்கு என்னை உயிரோடி வைத்திருக்கிறது அவரோட சுத்த கிருபை. இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். அதே போல் நான் வந்து நான் ஜெபிக்கிறது, நான் ஊழியம்னு போனது கிடையாது. ஆனாலும் சில நபர்களுக்காக நான் வந்து ஐசியூ வார்டில் போய் சந்திக்க போகும்போது மரண தருவாயில் இருக்கிற ஜனங்களை பார்க்கும்போது இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட், அந்த ஜனங்களுக்குள்ளாக போகும்போது சும்மா நம்ம உள்ள போய் நம்ம வந்து கர்த்தர் அக்னியா எந்த இடத்துல ஜெபிக்க வைக்கிறோம் அந்த இடத்துல தான் ஜெபிக்க வைப்பாரு. அண்ணால போல எந்த இடத்துல வந்து வாய் திறவாதபடிக்கு இயேசுவின் இருதயத்தை ஊற்ற வைப்பாரோ அந்த இடத்துல அந்த ஜெபம் கேட்கப்பட்டு இயேசுவின் ரத்தம் அதற்கும் பதில் தருவாரு. இயேசுவின் ரத்தம் அதே போல ஐசியூ வார்டில் நான் போகும்போது அந்த இடத்துல வந்து இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட், அந்த இடத்துல நான் போகும்போது அந்த இடத்துல இருக்கும்போது அவங்க மரித்து போன நிலைமை தான் அந்த மகனுக்கு. இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். சும்மா போய் பக்கத்தில் நிற்கும் போது இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட், அவனுடைய சரீரமே ரொம்ப இதாக இருந்தது. இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். சும்மா ஏசப்பா உம்முடைய சித்தம் இல்லாதபடிக்கு இந்த ஆத்மா என்ன செய்யக்கூடாது, இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட் போயிடக்கூடாது ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் தான் என்னோட ஆத்மா பாரம். ஏசு அந்த இடத்துல நிற்கும் போதே ஒரு ஆத்மா பாரம் வந்தது. பாரம் வந்தோன்னே நாங்கள் வெளியில் அப்புறம் நின்றுட்டு நான் ஜெபிச்சுட்டு வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்தோடனே நாங்கள் வீட்டுக்கு வந்தோன்னே நானும் அம்மா வீட்டுக்கு வந்தோடனே அவங்க எங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க அவங்கள வார்டுக்கு சிட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு. கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. நான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் நாங்கள் போய் பார்க்க போகும்போது இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு அதே பிரதர் கூப்பிட்டு, சிஸ்டர் நீங்கள் வந்து என்னோட ரிலேட்டிவ்ஸ் தான், ஆனாலுமே வந்து இயேசுவின் ரத்தம் பிரைஸ் நீ வந்து ஜெபிக்கும் போது நான் ஜெபிக்கவே இல்லை, அதில் போய் நின்றுட்டு உமக்கு சித்தம் இல்லாத பாரம் மட்டும் எனக்கு வந்தது, கண்ணீர் மட்டும் வந்துட்டு இருந்தது. இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு. அந்த நேரம் எனக்கு ஒரு புது பலன் வந்ததுன்னு சொன்னாங்க. இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு. அப்போ நம்மளுக்கு ஜீவன் தந்த தேவன் இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு. நம்மளுக்கு மாத்திரம் அல்ல, இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு அநேகருடைய மரண கட்டுகளை இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு மரண கட்டுகளை அவிழ்க்கும்படியாக மரணத்தின் நின்று விடுதலை ஆக்கக்கூடிய ஜீவனாக நம்மளுக்கு தந்திருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்துவ பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். கர்த்தர் அறிஞ்சிருக்கிறோம். நம்ம ஒவ்வொருவரும் இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு. மரண கட்டுகளோடு இருக்கிற ஜனங்களுக்காக நம்ம அளவுக்கு அதிகமாக ஜெபிக்கணும். இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு. இன்னைக்கு எத்தனையோ பேருங்க நம்ம கண்ணு முன்னாடியே இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு மரித்து போன நிலைமையில எத்தனையோ பேருங்க ஹாஸ்பிட்டலில் கூட மரண தருவாயில் இருக்காங்க. இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு. நீங்கள் ஒரு நிமிஷம் ஒரு விசம் நீங்களும் நானும் ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிச்சா போதும். ரொம்ப நேரம் ஜெபிக்கணும். ஒரு நிமிஷம் ஜெபிக்கும் போதே அந்த ஆத்மாக்களுக்காக ஒரு விசம் நீ கண்ணீர் விடும் போதே இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு அந்த மரணத்திலிருந்து அவங்களை தூக்கி எடுக்கிற தேவன் உன் ஜெபத்தை கேட்டு அது எங்க இருந்தாலும் சரி, இங்க இருந்து ஜெபிச்சாங்க கேட்குமோ, இங்க இருந்து ஜெபிச்சாங்க கேட்குமோ என்று சொல்லி இயேசுவின் ரத்தம் ஃபோன் மூலமா இல்லைன்னா அது மூலமா ஜெபிக்க வேண்டாம். இயேசுவின் ரத்தம் நீ நின்று ரூமுக்குள்ளே நின்று இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு அந்த ஆத்மாவை நினைச்சு ஜெபிக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீ பார்த்து ஜெபிக்கும் போது இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு ரீமா ஷெக்கின மகிமை இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆவியானவர் அந்த ஜீவனுக்கு இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு மரித்து போனவனை உயிரோடு எழுப்பி இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு அந்த ஆத்மாவை இன்னும் அநேகருக்கு பிரயோஜனப்படுத்துவார். இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு. அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நம்ம இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கைனா அதுதான். இயேசுவின் ரத்தம் ஏதோ வந்தோம் போனோம், ஏதோ சபையில் உட்கார்ந்தோம் எடுத்தோம் என்று அல்ல. இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். இயேசுவின் ரத்தம் ஆனால் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் சொல்லியிருக்காரு. இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு. இன்னைக்கு நம்ம சில ஊழியங்கள் நம்ம செய்வோம், இயேசுவின் ரத்தம் நம்ம சோர்ந்து போய் நிற்போம். இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு. சில ஊழியங்கள் நிமித்தமாக இயேசுவின் ரத்தம் அடுத்த ஊழியம் நம்மளால தொடர முடியாது. இயேசுவின் ரத்தம் நம்ம மனுஷங்க தானே. இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு. நானும் இதே போல் 2 நாளைக்கு முன்னாடி நான் இந்த மெசேஜ் கொடுக்கறதுக்கு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனால் அன்னைக்கு தான் எனக்கு நைட்டு ஒரு கால் வந்து ஒரு சகோதரி சொல்கிறாங்க, சிஸ்டர் அவங்களுக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து ப்ரேயர் மீட்டிங் வச்சுருக்கோம், ஆனால் நான் கொஞ்சம் பேரை கூப்பிட்ருக்கோம், ஆனால் உங்களுக்கு கூப்பிடல சிஸ்டர். ஏன் தெரியுமா சிஸ்டர், நீங்கள் ஃபேமிலியாக இல்லைலா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபேமிலியாக இல்லை, ஆனால் அவங்க ஃபேமிலி பிரிஞ்சு போகிறதுக்கு நம்ம ஜெபிச்சு அவங்க ஃபேமிலி அப்பம்லாம் வருவாங்களாம். இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு. அவங்க ஃபேமிலிக்கோ அவங்களோட இது காரியத்திற்கோ அப்போ நான் ஃபேமிலியாக இருக்கிறது அவங்களுக்கு கண்ணு தெரியல. இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு. என்னோட ஹஸ்பண்ட் இல்லாதது தெரியல, நாங்கள் ஃபேமிலி விஷயமாக பேசுவோம்ல, அது உங்களுக்கு ஃபேமிலி இல்லாதனால அந்த இது தெரியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பாரம். இசப்பா ஏன் என்னோட
புருஷனை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு எனக்கு ரொம்ப பாரம், இயேசுவின் ரத்தம் ஜெப பிரைஸ் கார்டு, நைட் ஃபுல்லாக இயேசுவின் ரத்தம் ஜெப பிரைஸ், ஆனாலும் என்னை திடப்படுத்தினார் என் தேவன். இயேசுவின் ரத்தம் ஜெப பிரைஸ் கார்டு. சோர்ந்து போகாத, நான் உன் மணவாளனாய் இருக்கிறேன். இயேசுவின் ரத்தம் ஜெப பிரைஸ் கார்டு. நீ என் மணவாட்டி. இயேசுவின் ரத்தம் ஜெப பிரைஸ் கார்டு. இதே ஜனங்களுக்கு முன்பாக ஊழியம்னா என்னது? தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். சிலுவைதான் இயேசுவின் ரத்தம் ஜெப பிரைஸ் கார்டு. நீ சிலுவை சுமந்தாதான் நீ ஊழியமே செய்ய முடியும். சிலுவை சுமக்காம நீ சுகபோகமா வாழ்ந்துகிட்டே இருந்தனா இயேசுவின் ரத்தம் ஊழியம் ஒருபோதும் செய்ய முடியாது. நீ சிலுவை சுமக்கதான் மற்றவர்களை சிலுவைக்காக நீ வந்து ஜெபிக்க முடியும். மற்றவர்களை பாரங்களுக்காக ஜெபிக்க முடியும். இயேசுவின் ரத்தம் ஜெப பிரைஸ் கார்டு. இதுதான் ஊழியங்கிறது. இயேசுவின் ரத்தம் ஜெப பிரைஸ் கார்டு. கர்த்தர் அன்னைக்கு எனக்கு ரொம்பவே எனக்கு சந்தோஷமா இருந்தது. ஏசப்பா பாடுகளா வரட்டி, ஏசப்பா யாரும் என்ன தூசிக்காங்களா, தூசிட்டு போகுது ஏசப்பா, என்ன புருஷன் இல்லைன்னு சொல்றாங்களா, சொல்லிட்டு போட்டு ஏசப்பா. இயேசுவின் ரத்தம் ஜெப பிரைஸ் கார்டு. நான் உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவேன். இயேசுவின் ரத்தம் ஜெப பிரைஸ் கார்டு. இன்னைக்கு அநேகர் நீங்க ஊழியத்துக்கு போகிறவர்களா இருக்கலாம். இயேசுவின் ரத்தம் ஜெப பிரைஸ் கார்டு. கர்த்தராகிய தேவன் மறுபடியும் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, நாமத்தின் நிமித்தம் நீங்க எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். இயேசுவின் ரத்தம் ஜெப பிரைஸ் கார்டு. பகைச்சாதான் நீங்க ஊழியக்காரங்க, பகைக்கல இயேசுவின் ரத்தம் ஜெப பிரைஸ் கார்டு. ஓ பிரதர் சிஸ்டர் வந்திருக்கீங்களா, நல்ல ஊழியம் செய்றீங்க, என்ன அழகா ஊழியம் செய்றீங்க, அவங்க பெருமை பாராட்டுனா இயேசுவின் ரத்தம் ஜெப பிரைஸ் கார்டு. ஏசு எங்கேயோ நம்ம விழுகிறோம்னு அர்த்தங்க. இயேசுவின் ரத்தம் ஜெப பிரைஸ் கார்டு. எங்கேயோ நம்ம விழுந்து போறோம்னு அர்த்தங்க. இயேசுவின் ரத்தம் ஜெப பிரைஸ் கார்டு. தன்னை தான் தாழ்த்துகிறவன் என்னைக்கு உயர்த்தப்படுமா. இயேசுவின் ரத்தம் ஜெப பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். இயேசுவின் ரத்தம் ஜெப பிரைஸ் கார்டு. நீ நம்மள சொல்லுவாங்க, இயேசுவின் சிஸ்டர் நீங்க அப்படி ஜெபிச்சு விடுதலை கிடைச்சு இப்படி ஜெபி, நம்பாதீங்க. இயேசுவின் ரத்தம் ஜெப பிரைஸ் கார்டு. கணம் மகிமை எல்லாம் யாருக்கு? கர்த்தர் ஒருவருக்கு. இயேசுவின் ரத்தம் ஜெப பிரைஸ் கார்டு. அப்படி சந்தோஷப்பட்டுடு ஏசப்பா பரலோகத்துல எங்க அதே நாவு நம்மள தூசிக்கும். இயேசுவின் ரத்தம் ஜெப பிரைஸ் கார்டு. அதே நாவு இயேசுவின் ரத்தம் ஜெப பிரைஸ் கார்டு. இவங்க இப்படிதான், அது மனுஷங்களோட இயல்பு. இயேசுவின் நம்ம மனுஷங்களை நம்ம எதுவுமே சொல்றது இல்ல. இயேசுவின் அப்படிதான், அப்படி இருந்தாதான் அந்த மனுஷங்க நல்லவங்க. ஆனா யாருக்கு அவங்களை திசை திருப்புறா? கர்த்தர் தான். நீ அந்த மனுஷங்களே சார்ந்து இருக்க கூடாது. நீ மனுஷன் சார்ந்திருந்தனா நீ மனுஷனுக்கு பின்னாடி போய்கிட்டே தான் இருப்ப. இயேசுவின் ரத்தம் ஜெப பிரைஸ் கார்டு. நீ என்னதான் சாரணும், அதுதான் ஊழியத்தின் அழைப்பு. இன்னைக்கு நீங்க கேம்ப் ஊழியம் போறீங்கன்னா இயேசுவின் ரத்தம் ஜெப பிரைஸ் கார்டு. இயேசுவின் ரத்தம் ஜெப பிரைஸ் கார்டு. நீங்க இங்க ஊழியம் செய்யும்போது இயேசுவின் ரத்தம் ஜெப பிரைஸ் கார்டு. கர்த்தராகிய தேவன் உன்னோட சிறையிருப்ப, உன் குடும்பத்தில் உள்ள சிறையிருப்ப மாற்றுவாரு. எஸ்தர் கத்தி வெள்ளங்களை திருப்பது போல இஸ்ரவேலோட ஜனங்களுடைய சிறையிருப்பை திருப்பின தேவன் உன்னோட சிறைப்பு. உன் குடும்பத்தில் இருக்கிற அநேக சிறைப்புகள் இருக்கலாம். உன் குடும்பத்தில் வியாதி இருக்கலாம். உன் குடும்பத்தில் வந்து இயேசுவின் திருமணம் ஆகாதபடி இருக்கலாம். சில மாந்திரிகத்தின் கட்டு இருக்கலாம். இயேசுவின் ரத்தம் ஜெப பிரைஸ் கார்டு. சில போராட்டங்கள் இருக்கலாம். இயேசுவின் ரத்தம் ஜெப பிரைஸ் கார்டு. நீ இந்த ஊழியத்தை செய்ய 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 இயேசுவின் ரத்தம் உன்னோட சிறைப்பு மாறிக்கிட்டே இருக்கும். இயேசுவின் ரத்தம் ஜெப பிரைஸ் கார்டு. ஒருத்தங்க திட்டினாங்கன்னு சொல்லிக்கிட்டு நம்ம வந்து அழுதுட்டே, ஐயோ நம்ம வந்து அவங்களுக்கு இயேசுவை பத்தி தானே சொன்னோம், ஆனா இவங்க திட்டாங்களேன்னு சொல்லிட்டு நீ மனம் கசந்து அழுதுட்டு வர, மனம் கசந்து அழ வேண்டாம். இயேசுவின் ரத்தம் ஜெப பிரைஸ் கார்டு. நான் எத்தனையோ நாள் அழுது நாட்கள் உண்டு. ஆனா வந்து கர்த்தர் வந்து பக்குவப்படுத்திட்டாரு. இயேசுவின் ரத்தம் ஜெப பிரைஸ். அழாத, எதற்காக அழுக, இன்னும் பலப்படு. இன்னும் அப்போ நான் இயேசுபட சொல்லேன், திட்டுறாங்களா திட்டட்டு ஏசப்பா, இன்னும் திட்டட்டு, இன்னும் உபத்திரவட்டு, அப்பதான் உங்ககிட்ட நான் வந்துகிட்டே இருப்பேன். ஏசு உபத்திரமா வரட்டு ஏசப்பா, வரட்டு. இயேசுவின் ரத்தம் ஜெப பிரைஸ் கார்டு. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இயேசுவின் ரத்தம் ஜெப பிரைஸ் கார்டு 8 மாதங்களாக நான் என்னோட கம்பெனியில் பாஸ்போர்ட் இருந்தது, சிவில் ஐடி எல்லாமே எனக்கு இல்லாமல் நான் இருந்தேன். 7 மாதம் இயேசுவின் ரத்தம் ஜெப பிரைஸ் கார்டு. நான் ஒரு 4-5 மாசமா வந்து எதுவுமே இல்லை, வெளியில வராதபடி ஒரு சிறையிருப்பான வாழ்க்கை. நான் அந்த தேசத்தை விட்டு போயிடுவேன்னு நினைச்சேன். இயேசுவின் ரத்தம் ஜெப பிரைஸ் கார்டு. அன்பு சகோதரன் ஜெபினா தான் எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு உணவும் எல்லா காரியங்களையும் எனக்கு விசாரிக்க முதல் கொண்டு கர்த்தர் அவங்க கண்களை எனக்கு தயவு கிடைக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். இயேசுவின் ரத்தம் ஜெப பிரைஸ் கார்டு. அதே போல இந்த தேசத்துல இயேசுவின் ரத்தம் நான் இருக்கும்படியாக இன்னைக்கு இந்த இடத்துல நான் நிற்கிறோம்னா இயேசுவின் ரத்தம் ஜெப பிரைஸ் கார்டு. நான் வந்து பெருமை பாராட்டுவதற்காக நான் சொல்லல. இயேசுவின் ரத்தம் ஜெப பிரைஸ் கார்டு. மறுபடியும் நான் ஜனத்தின் மத்தியில் வெட்கப்பட்டு பெயரக்கூடாது ஏசப்பா. இயேசுவின் ரத்தம் ஜெப பிரைஸ் கார்டு. ரீமா ஷெக்கின மகிமை இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். உமக்காக நான் சாட்சியாக நிற்கணும். இயேசுவின் ரத்தம் ஜெப பிரைஸ் கார்டு. இந்த நாளிலும் கூட அவர் செய்த திரும்பவும் எனக்கு அக்கா மாடிச்சு, திரும்பவும் எனக்கு பாஸ்போர்ட் கிடைச்சு, திரும்பவும் இந்த தேசத்தில் வைக்கும்போது எனக்குள்ளே ஒரு எழுப்புதல் வந்தது, எனக்குள்ளே ஒரு விசுவாசம் வந்தது. கர்த்தருக்காக நான் எதையாவது செய்வேன், கர்த்தருக்காக நான் நிலைத்து நிற்பேன். முடிவு பறைந்து நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நீ இடையில விட்டு
விட்டுட்டு போனேன்னா இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட் நான் ஏதாவது செய்வேன் ஏசப்பா உமக்காக. இயேசுவின் ரத்தம் நான் பின்வாங்கி போவதில்லை, நான் பின்வாங்கி நிற்க மாட்டேன் என்று சொல்லி எனக்குள்ளே ஒரு விசுவாசத்தின் அக்கினி. இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். அதே போல இயேசுவின் ரத்தம் நமக்கு இன்னைக்கு சோர்ந்து போகிறவனுக்கு பலத்தையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் கொடுக்கக்கூடிய தேவன். இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். நீ எது நிமித்தமாக சோர்ந்து போகிற இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். கர்த்தராகிய இயேசுவை பாரு. இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். அவர் சோர்ந்து போய் இருக்கிற அந்த சோர்ந்து போகிறது உனக்கு பலத்தை தருவார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கக்கூடிய தேவன். இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். கர்த்தர் ரொம்ப நல்லவர். இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். ஊழியத்திற்காக அழைக்கப்பட்ட பிள்ளைகள் இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து பின்வாங்கி போகாதபடிக்கு நம்ம முன்னேறி செல்ல கடவோம். இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். யோவான் 11:38 ஆமென். பிரைஸ் காட். அங்கே ஒரு கல் வைக்கப்பட்டு இருக்குது. இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். அந்த இடத்துல ஒரு கல் இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். என்ன கல்? இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். அதை எடுக்கவே முடியாதபடிக்கு அந்த ஒரு கல் அந்த குகை இதில் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கர்த்தர் என்ன சொல்கிறாரு? இந்த கல்லை எடுத்து போடுங்கள். இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். இந்த நேரத்துலையும் கூட நம்மளோட வாழ்க்கையில் சில கல்கள்னா தடைகள். இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். சில சாத்தான் வந்து இயேசுவின் ரத்தம் வேலைக்கு, இயேசுவின் ரத்தம் நம்ம ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாக, இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட் நம்ம ஆசீர்வதிக்கப்படணும் சொல்லிக்கிட்டு இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். கர்த்தராகிய தேவன் வாக்குத்தத்தம் சில வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பாரு இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்துக்கு மாறாக இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட் பிசாசானவன் ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு வச்சிருப்பான். இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். நம்ம வந்து ஐயோ வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்தாரே, வாக்குத்தத்தம் நிறைவேறலே என்று சொல்லி நம்ம வந்து என்ன வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம மறந்து போயிடுவோம். இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். நீ மறக்காத. இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர். இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். மனுஷன் வேணா ஒருவேளை மாறிடலாம். இயேசுவின் ரத்தம் கர்த்தராகிய தேவன் ஒருபோது மாறாத தேவன். இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். இந்த நாளிலேயும் கூட யாரா இருந்தாலும் சரி இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். உன்னுடைய காரியத்தில் ஒரு கல் சாத்தான் கொண்டு வைத்திருக்கிறானா? இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். நீ இயேசு என்னும் நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் போது அந்த கல் இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட் கர்த்தராகிய தேவன் என்ன செய்வாரு? இயேசுவின் நாமத்தினால எடுத்து போடுவார். இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். உன் ஆசீர்வாதத்தின் வாசல்கள் திறக்கப்படும். உன் தடைகள் மாறும். இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். இது இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். அவர் என்ன சொல்றார்? இயேசுவை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்லி இயேசுவின் ரத்தம் அந்த வார்த்தையை நீ விசுவாசிக்கணும். இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். நீ வார்த்தையை விசுவாசிக்காம இது ஏதோ இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட் மனுஷன் சொல்ற வார்த்தைன்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒரு ஜெபத்துல சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒரு பிரசங்கத்துல சொல்லுவாங்க இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். ஏதோ அவ சொல்றாங்க எழுதுறாங்க இயேசுவின் ரத்தம். அந்த நேரத்தில் நம்ம கஷ்டத்துக்கு அந்த வார்த்தையை நம்ம வந்து என்ன செய்வோம்? இயேசுவின் ரத்தம் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் அதை மறுபடியும் என்ன செய்வோம்? நம்ம விட்டு விடுவோம். இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். அதுக்கப்புறம் ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு இருப்போம். இயேசுவின் ரத்தம் விடாத. இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். கர்த்தராகிய தேவன் மறுபடியும் சொல்லுகிறார் இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். வாக்கு தத்தத்தை நீ ஒருபோது மறந்து விடாத. வாக்கு தத்தத்தை வச்சு ஜெபி. இயேசுவின் ரத்தம் வாக்கு பண்ணினவர் ஒருபோது மறவார். நம்ம மறந்துடலாம். இயேசுவின் ரத்தம் அவர் ஒருபோது மறவாத தேவன். நீ விசுவாசிக்கணும். விசுவாசித்தால் நீதிமான். இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். விசுவாசம் தான் கிறிஸ்துவம். இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். நீ விசுவாசிக்க அந்த வார்த்தையின் வல்லமை வரும். சிலவங்க வந்து இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட் வார்த்தையை வந்து தப்பா புரிஞ்சுக்கொள்வாங்க. வாக்குத்தத்தத்தை எப்படி சொல்கிறது? நான் வந்து ஒரு கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். அதே 2010 என்னோட பாப்பா, ஆமாம், 2வது பாப்பா பிறந்திருக்கும் போது 1 மந்தில் நான் வந்து ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு பாஸ்டர் வந்தாங்க. அவங்க பேர் சொல்லி எல்லாரையும் கூப்பிடுவாங்களாம். கூப்பிட்டு வந்து யாருக்கு என்ன இதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாள் கூட்டத்திலேயே அந்த பச்சை கலர் சுடிதாருன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு பரலோக ராஜ்யம் அந்த சிஸ்டருக்கு பின்னாடி தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னை கூப்பிட்டு ஃப்ரெண்டில் கொண்டு விட்டாச்சு. இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். அவங்க எனக்கு பிளஸ் பண்ணுறாங்க. கூட்டம் எங்கள் அந்த சர்ச்சில் உள்ளவங்க நிறைய கூட்டம் வெளியில் வச்சு தான் கூட்டம் நடந்தது. அப்போ அவங்க சொல்கிறாங்க இயேசுவின் ரத்தம் பிரைஸ் காட். அந்த 12 நாளைக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 12 நாளைக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு எனக்கு என்ன இதுனா என் ஹஸ்பண்ட் ரட்சிக்கப்பட்டுருவாங்க இயேசுவின் ரத்தம் பிரைஸ்க்கு அந்த சந்தோஷம் இருந்தது. அப்போ ஹஸ்பண்ட் 12 நாளைக்குள்ள ரட்சிக்கப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 12 நாளைக்குள்ள
இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு. நான் என்ன குடிச்சிட்டேன், அதே ஆசிட் எடுத்து குடிச்சு நான் மறித்து மறுபடியும் எனக்கு ஜீவன் வந்தது. அப்போ எல்லாரும் கேட்டாங்க, எனக்கு வசனங்க அப்போமெல்லாம் ஒன்றுமே தெரியாது. இயேசுவின் ரத்தம் லாசரு கதை கொஞ்சம் கொஞ்சமெல்லாம் தெரியும். ஆனால் என்கிட்ட கேட்டாங்க, 12 நாளைக்குள்ள உனக்கு வந்து அற்புதம் நடக்கும்னு சொன்னாரேம்மா அந்த ஊழியக்காரன், இப்படி மறிச்சு இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு. இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு. வாக்குத்தத்தத்தை தவறா கிறிஸ்துவங்களா இருக்கிறோம். இயேசுவின் ரத்தம் அந்த ஊழியக்காரன் தப்பா தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு அந்த ஊழியக்காரன், நீ ஃபர்ஸ்ட் மாறு. இயேசுவின் ஊழியக்காரனை குறை சொல்லாத, ஜெபிக்கிறவனை குறை சொல்லாத, இயேசுவின் ரத்தம் பிரசங்கிக்கிறவனை குறை சொல்லாத, இயேசுவின் ரத்தம் ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேச 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 இயேசுவின் ரத்தம் அது இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு. ஒரு நியாயம் உண்டு, இயேசுவின் ஒரு விசாரிப்பு உண்டு. இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு. அதனால ஜாக்கிரதையாக இருக்கணும். இயேசுவின் ரத்தம் வாக்குத்தத்தத்தை குறித்து இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு. நீ இருமணமாக இருக்காத. இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு. நான் சொன்னேன், லாசருவை பாருங்க, அவர் மறிச்சு என்ன செய்தார், 4ஆம் நாள் இயேசுவின் ரத்தம் உயிர் தெழுந்து. அதுவும் அற்புதம். அதான் அவர் சொன்னார், 12 நாளையில் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு. கர்த்தராகிய தேவன் அதனால வாக்குத்தத்தத்தை குறித்து யாருமே வந்து இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு, அந்த வாக்குத்தத்தம் இப்படி இருக்கு, இந்த வாக்குத்தத்தம் நம்ம கிறிஸ்து நம்ம தான் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், முன்னடிச்சுவடுகளாக இருக்கணும். இயேசுவின் ரத்தம் நம்மளே வாக்குத்தத்தத்தை குறித்து இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு நம்ம நிர்விசாரமாக இருந்தோம்னா, நம்மளே வாக்குத்தத்தத்தை குறித்து நம்ம இருந்தோம்னா இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு. நம்ம வசனத்தை அறிஞ்சிருக்கிறவங்க, நம்ம வசனத்தை வாக்குத்தத்தங்களை வசனம் ஆதியாக முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வர அப்படி தனியாக சொன்னால், அப்படி வாராமல் சொன்னால் கூட உங்களுக்கு கூட இருக்காங்க இயேசுவின். ஆனால் கிரியைகளை ஒன்றுமே இல்லை. இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு. நீ வந்து வாக்குத்தத்தத்தை என்ன செய்யணும், இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு. ஜீவனுள்ள வாக்குத்தத்தம் இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு. ஒருத்தன் என்னோட வார்த்தைகளை விசுவாசித்தால் அவன் மரித்தாலும் இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு. மரித்தால் அவன் வந்து பிழைப்பான்ங்கிறத சொல்லியிருக்காரு. இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு. வாக்குத்தத்தத்துக்கு அவ்வளோ பவர் உண்டு. இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு. வசனத்துக்கு அவ்வளோ பவர் உண்டு. இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு. வாக்குத்தத்தை மாறி மாறி இது பண்ணாது, சரியான முறையில் இயேசுவின். நானும் அவங்க அந்த அம்மா கிட்ட சொல்லியிருப்போம்னா, 4 பேர்கிட்ட சொல்லியிருப்போம்னா, ஐயோ பார்த்தீங்களா இது பொய்யான தீர்க்கதரிசி வந்து பொய்யான ஒரு இதை வந்து சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் கர்த்தரை அறியாதவள் தான். இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு. இல்லை, என் கர்த்தர் வந்து எனக்கு நன்மை செய்தது தவிர தீமை செய்ய மாட்டார். எனக்கு கர்த்தர் நன்மை மாத்திரம் தான் செய்வார். ஏன்னா என்னுடைய தேவன் நல்லவர். இயேசுவின் ரத்தம் என்னோட தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், என்னை ஒருபோதும் கைவிடாத தேவன். இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு. இயேசுவின் அவர் வந்து அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்கிற தேவன் அல்ல, மீனை கேட்டால் பாம்பை கொடுக்கிற தேவன் அல்ல. இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு. என் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லி இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு. நம்ம வந்து கர்த்தருடைய நாமத்தை, நம்ம ஒரே தகப்பனுடைய பிள்ளைங்க. இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு. இன்னைக்கு அநேகர் அப்படிதாங்க. இயேசுவின் ரத்தம் நம்ம ஒரே தகப்பனுடைய, நம்ம தகப்பனை யாராவது யாசனை நம்ம விட்டு இது பண்ணுவோமா, நம்ம பொறுத்துக்கிடுவோமா? இயேசுவின் ரத்தம் நம்ம தகப்பனை அங்கெங்க சொல்லிக்கிட்டு இது பண்ணா, நம்ம ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள். இயேசுவின் உலக பிரகாரமான அந்த தகப்பனுக்கே நம்ம வந்து இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு அவ்வளவு மதிப்பு மரியாதை கொடுக்கும்போது, பரம தகப்பனுக்கு இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு. நம்ம பரம தகப்பனை குறித்து இயேசுவின் ரத்தம், அவங்க பிரசங்கம் பண்றாங்க, இவங்க இல்லை, அவங்க சொல்லது பொய், இவங்க சொல்லது பொய், இவங்க சொல்லது நியாயம் இல்லை, இவங்க சொல்லது குற்றம். அவங்க இயேசுவின் ரத்தம், அவங்களுக்காக நீ முழங்கால் படிட்டு ஜெபி. உனக்கிட்ட ஏதாவது அவங்க மேலே ஏதாவது அவங்க பிரசங்கிகள ஒரு குற்றம் இருக்கா, இல்லை நீ ஏதாவது ஜெபிக்கிறது அவங்க ஊழியம் செய்கிறது ஏதாவது ஒரு குற்றம் இருக்கா, நீ அவங்களுக்காக முழங்கால் படி. நீ 4 பேர்த்திட்ட நீனே தூசிக்கும் போது இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு. கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படுங்க, கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படுது. இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு. அப்படி செய்யாத. அவங்க மனமாறணும்னு சொல்லி நீ முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர், ஓ இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு, கர்த்தர் மகிமைப்படுவாருங்க. இயேசுவின் ரத்தம் என் பிள்ளையை பாரு, ஆத்ம பாரத்தோடு ஆத்ம தாகத்தோடு இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு. என்னுடைய நாமத்துக்காக எவ்வளவு பிரயாசப்படுறான்னு சொல்லிட்டு, இயேசுவின் எவ்வளவு பிரயாசப்படுகிறாங்கன்னு சொல்லிட்டு இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு. நம்ம அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நம்ம இருப்போம். இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு. உங்களுக்கு கொடுத்திருக்க வாக்குத்தத்தங்களை பிடிச்சு கடைபிடிங்க. இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு. வாக்குத்தத்தத்திற்காக இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு. நீங்க அனுதினமும் திறப்புல நின்று ஜெபிக்கக்கூடிய பிள்ளைங்களாக இருங்க. இயேசுவின் ரத்தம் நிச்சயமாக இந்த வருடத்தில் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறும். இயேசுவின் ரத்தம் பிரைஸ் கார்டு. கர்த்தர் கொடுத்த மேலான ஒரு கிருபைக்காக நான் நன்றி பலி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். அவர் பெருகவும் நம் சிறுகவும் இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென்.